ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜி. இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பன்னீர்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதில் இந்த ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ரெசிபி வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி பரோட்டாவோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தயிர், கொஞ்சம் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிராக இருக்கணும். இதோட நல்லா 1-1 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன், ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 4-5 ஸ்பூன் வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து இந்த வந்து முதல்ல அடித்து நல்லா தயிர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா வந்து கலந்துட்டு நான் வந்து பன்னீர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டு இது ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து இதில் இந்த தயிரோடு நல்லா வந்து ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட நல்லா ஸ்லைஸ் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு குடமிளகா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துப்போம். லைட்டாக மூடி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து குக் ஆகிடும். இது வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் ஊற வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம போட்டதில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து நல்லா சேர்த்து அந்த பவுலில் சேர்த்து நல்லா கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கூடாது, ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள். ஏன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிருக்கோம், நமக்கு வந்து காரம் பத்தாது, அதனால் நான் சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது 1 நிமிஷம் மூடி போட்டு இதை நல்லா வந்துட்டு நம்ம கொதிக்க வச்சிட்டோன்னா நல்லா சாஃப்டாகிடும் பன்னீர். இதோட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் டொமேட்டோ சாஸ் வேணும்னா டொமேட்டோ பியூரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக நல்ல டேஸ்ட் கொடுக்கும். லாஸ்ட்டாக இறக்கும் போது நல்லா ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமு. இது வந்து நல்லா கிரேவி வந்து நல்லா திக்கு கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுத்துரும். க்ரீம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் ஒரு மூடி போட்டு ஒரே நிமிஷம் 1-2 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நார்மல் தீயில் வச்சு இறக்கிடுங்க. இது வந்து நல்லா வந்து சுட சுட வந்து நம்ம ஒரு சப்பாத்தியோட, நானோட, பரோட்டாவோட, அப்படி இல்லைனா வந்துட்டு ஜீரா ரைஸ், கீ ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது கூட வந்துட்டு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துட்டு இப்போது நமக்கு கேப்சிகம் பன்னீர் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.